ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம எப்படி மிளகு சீரகம் போட்டு ரசம் வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சட்டியை வச்சு எண்ணெயை நல்லா ஊற்றிக்கணும். அதில் கடுகு உளுந்து போட்டு அதை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடணும். உங்களுக்கு உரப்புனா 2 போட்டுக்கோங்க. எங்களுக்கு 1 போதும், 1 போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வச்சு கருவேப்பிலை வச்சு நல்லா உரல்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊற சேர்த்து தண்ணியை வச்சுக்கோங்க. அதில் தக்காளி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியிலையே. ஏன்னா நம்ம ரசத்தை அந்தளவுக்கு கொதிக்க விட மாட்டோம், இறக்கிடுவோம். அதனால் அந்த தண்ணியிலே உப்பு சேர்த்துக்கோங்க. இது பூண்டு போட்டிருக்கனால கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிடாதீங்க. அப்புறம் தண்ணியை ஊற்றும்போது சட்டி ஹீட்டாக இருக்கனால தீ வர மாதிரி ஒரு தீ வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் அந்த தண்ணியும் அந்த எண்ணெயும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. இன்னும் நல்லா கொதிச்சா ரசம் நல்லா இருக்காது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு சொல்லி கண்டிப்பாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இது இப்போ கொதி வந்தோன்னே அமர்த்திடுங்க. பாய்.